பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து திடீர்னு காசு புடிச்சிட்டாங்க, ஏன் எதுக்குன்னு தெரியலன்னு அப்பப்ப நம்மள சுத்தி இருக்க குடும்பத்தினர், நண்பர்கள்னு யாராச்சும் சொல்லி கேட்டிருப்போம். அதுலயும் குறிப்பா நாட்டில் பெரும்பான்மை பயனர்கள் யூஸ் பண்ற SBI அக்கவுண்ட்ல இருந்து 295 ரூபாய் அடிக்கடி எடுக்கப்படுறதா பயனர்கள் தொடர்ந்து புகார் தெரிவிச்சுட்டு வராங்க. SBI மட்டும் இல்லாம மத்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தும் கூட பணம் கழிக்கப்பட்டு வருது. இந்த பணம் எங்க போகுது, எதுக்காக வசூலிக்கப்படுது அப்படின்றத பத்தி விவரமா பார்க்கலாம். நீங்க மாத தவணை அதாவது EMI முறையில ஏதாவது வாங்கி இருந்தா அந்த விவரங்களை NACH கண்காணிச்சுட்டே இருக்கும். நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் என்பதுதான் NACH ஓட முழு விளக்கம். நிதி மேலாண்மையை மேம்படுத்துறதற்காக இந்த அமைப்பு நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. EMIல எது வாங்கினாலும் லிங்க் செய்யப்பட்டுள்ள வங்கி கணக்குல இருந்து மாதம் ஒரே தேதியில அந்த தவணை தொகை தானாவே கழிக்கப்பட்டுடும். EMI தொகை கழிக்கப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பேங்க் அக்கவுண்ட்ல EMI கட்டுறதற்கான தொகை இருக்கணும். உதாரணத்துக்கு 5ஆம் தேதி EMI கட்டணும்னா 4ஆம் தேதியே அக்கவுண்ட்ல பணம் இருக்கிறது அவசியம். அப்படி இல்லனா பேங்க் 250 ரூபாய் வரைக்கும் அபராதம் போடுறாங்க. இந்த அபராதத்துக்கு 18% GST போட்டு மொத்தமா 295 ரூபாய் அக்கவுண்ட்ல இருந்து கழிக்கப்படுது. இது போன்ற பண இழப்புகளை தவிர்க்க முன்கூட்டியே EMI பணத்தை அக்கவுண்ட்ல இருப்பு வைக்கிறத வாடிக்கையாளர்கள் உறுதி செய்யணும். சில வங்கிகள் மாதம் அபராதம் விதிக்கிற நிலையில சில வங்கிகள் பல மாசத்துக்கு சேர்த்து மொத்தமா பணத்தை வசூலிப்பது குறிப்பிடத்தக்கது.